Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ரெண்டாவது நாளுடைய டுமாரோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் நான் ஒரு 500 லைக்ஸ் அது வரும்னு பார்த்துருந்தேன். அது 180 லைக்ஸ் என்ன வந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 500 லைக்ஸ் கிட்டே வந்துச்சு நம்ம வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் ஸோ அப்போ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டுமாரோ ஸ்டாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன ஸ்டாக்ஸ் போட்டிருந்தேன், அது என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு வியூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதே ஸ்டாக்ஸை நாளைக்கும் கொண்டு போகலாமா இல்லை வேறு ஸ்டாக்ஸை எடுத்து போகலாமா அதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் நம்ம நேற்று என்ன போட்டிருந்தேன், வந்து நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், இல்லை நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எம்ஃபாசிஸ் நேற்று எங்கே நம்ம வீடியோவில் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் சேலிங்கான வாய்ப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் டவுன். ஓகே, 2034 பிலோ சேலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயமும் கேட்டு சொல்கிறேன், எல்லா நாளும் இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணிட்டேன் பாருங்கள், என்னால் தான் சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்லாம் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது ஸ்டாக் மார்க்கெட், இது எப்படி வேணாலும் நடக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த கேம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்லோ மூமெண்ட். ரீசன் என்னென்னா ரியாலிட்டி. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எம்ஃபசிஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஐடிக்கான வியூ அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆச்சு. மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே மூமெண்டம் கொடுத்துச்சு. என்ன ஒன்றுனா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ இல்லையோ லாஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வந்து தெரியும், இதுக்கு மேலே போனால் பையிங் கிடையாது, ஏன்னா நம்ம சேலிங் சைடு தான் நம்மளோட வியூ இருக்குது அப்படின்றது தெளிவாக இருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய லாஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா மெட்ரோபோலிஸ் ஹெல்த். இங்கே இருக்குது பாருங்கள், இது ரெண்டாவது. இதுவும் வந்து சேல் சைடு தான் நேற்று சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மார்னிங்லேயே உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டார்கெட் தேவையான அளவுக்கு கொடுத்துருச்சு அது. ஓகே, 1220 1225. ஓகே, இங்கேயே கொடுத்துருச்சு பாருங்கள் டார்கெட். மார்னிங்லேயே 9:25 ஸ்டார்ட் ஆனது, அங்கேருந்து ஃபாலிங், அதுலேயே நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ அங்கேயே இதுக்கும் நல்ல மூமெண்டம் ஆச்சு. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் கூட ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன். நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல், நம்ம வெபினார் குரூப் டெலிகிராம் சேனல் சரி. லோதா, அதாவது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு பிலோ வந்து சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதுவும் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். அதையும் லோதா மேக்ரோ டெவலப்பர்ஸ். ஓகே, நம்ம எங்கே சேல் கொடுத்தது? எஸ், இதுவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? செல்லிங். இது வந்து நேற்றோடைய வியூ எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், அதாவது இன்றைக்கி பிளான், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படி. இன்றைக்கி 13ஆம் தேதி, நாளைக்கு 14ஆம் தேதிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். சேம் ஸ்டாக்ஸை கொண்டு போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணால் லோதாவையும் எம்ஃபாசிஸையும் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு எம்ஃபாசிஸையும் லோதாவையும். ஃபஸ்ட் லோதா பார்த்துடலாம், அதாவது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், இது பார்த்துலாம். இப்போ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அகெயின் இந்த லோவை கட் பண்ணால் திரும்பவும் சேலிங்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லோவை கட் பண்ணால் திரும்பவும் சேலிங்கான வாய்ப்பு. இந்த லோவில் நீங்கள் 860 855 இந்த லெவலில் கூட நீங்கள் வெளியே வந்துடலாம். மொத்தத்தில் இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம். இது லோதாவுடைய செல் சைடு வியூ ஸ்டாக். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இதுலேயும் நாளைக்கு வேறு ஸ்டாக்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும், எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நமக்கு என்ன சார்ட், நமக்கு தேவை ப்ராஃபிட்டு, அவ்வளோதான். எந்த ஸ்டாக்ஸில் பண்ணால் நமக்கு என்ன. ஓகேங்களா? ஆனால் ஒரு சிலர் அந்த ப்ரோக்கர்ஸாக இல்லை ஏதோ என்எஸ்சியில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராக்கெட் ஆர்டர், அப்புறமா வந்து ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து இது எனேபிள் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அது இன்றைக்கி வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க பர்டிகுலர் டேஸ். உங்களுக்கு என்றைக்கு அந்த ஓப்பன் இருக்குவாங்க அன்றைக்கி அந்த டேயில் சில டைம் கவர் ஆர்டரில் ஓப்பன் ஆகும், சில டைமில் ப்ராக்கெட் ஆர்டரில் ஓப்பன் ஆகும், சில டைமில் வேறு சில ஆர்டரில் வந்து எந்த ஆர்டரில் உங்களுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த ஆர்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு ஸ்டாக்ஸில் மூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ லோதா. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபாசிஸ், அதான் நம்ம நேற்று பார்த்தீங்களா அதே ஸ்டாக்ஸ் திரும்பவும் போகலாம்.
எம்பசிஸ். இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எஸ் இதுலேயும் வந்து நம்ம சேல் சைட் தான் வியூ இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு கீழே சாலிடாக கீழே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் புல் பேக் அகெயின் பிரேக் டவுன். இதில் வந்து இமீடியட்டாக அடல்தடியாக வந்து நம்ம கீழே வந்து செல் எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் புல் பேக், அதாவது ரெஸ்ட் எடுக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் செல்லிங்கான வியூவை பார்க்கலாம். 1950 பிலோ வந்து செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். அங்கங்கே 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணிவிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரொம்பவும் குழப்பாமல் சிம்பிளாக நான் சொல்கிற விஷயம். ஏன்னா 200 EMAக்கு ஸ்டாக்ஸ் கீழே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிற வேறு சேனல் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 200 250 இந்த மாதிரி தான் இருக்குது. நான் என்னுடைய அட்லீஸ்ட் கணிப்புனா ஒரு 500 லைக்ஸ் வந்தால் ஒரு ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கும். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.